Hello everyone. Good evening. Thanks for taking your time to join the Hattakata Mind and Wellness webinar. இன்னைக்கு நம்மளோட guest or Dr. Abhirami is very special. Doctor is a geriatric naturopathy consultant. Doctor is a very popular and famous yoga teacher, especially for the geriatric population. She has a huge fan following. Finally, it's the faith that cures with the hope and blessings in Salwanglo. Doctor's positivity and smile definitely adds up to this part. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் வைப் ஆல்மோஸ்ட் மேட்சஸ், ஆல்மோஸ்ட் இல்லை, இந்த பெப்சி உமா வைபை விட ஒரு ஜாஸ்தியான வைப் இஸ் வாட் டாக்டர் ஜென்ரலி brings to the table. We are very delighted to have doctor as our special guest today for our today's session. Welcome, doctor. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து மார்னிங் எடுக்கிறதுக்கு பதிலா ஈவினிங் சோப்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஒரு 6-6:30 போல நீங்க மஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இதுல வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நம்ம பாடிக்கு தேவையான மெக்னீசியம் கிடைச்சிரும், ஒமேகா கிடைச்சிரும். அந்த மைன்யூட்டா இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல நமக்கு கவர் ஆயிடும். அண்ட் இதுல இந்த ட்ரிப்டோஃபேனும் அதிகமா இருக்கு. ட்ரிப்டோஃபேன் வந்து நட்ஸ்ல நிறைய இருக்கு. வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது என்ன பண்ணா மெலட்டனினோட ப்ரொடக்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க இப்ப ஸ்லீப்பிங் பில் எடுத்துட்டு இருந்தாலும் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஏன்னா ஸ்லீப்பிங் பில் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப் குவாலிட்டின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ த குவாலிட்டி ஆஃப் த ஸ்லீப் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ், த ஹாட் ஃபுட் பாத், அப்புறம் நல்ல சூடா ஹாட் மில்க் வில் டெஃபினெட்லி சப்போர்ட் ஃபார் யோர் டீப் ஸ்லீப். அதே மாதிரி கணக்கு வச்சுக்காதீங்க. வாட்ஸ்அப்ல சொல்லிட்டாங்க, கூகுள்ல சொல்லிட்டாங்க 4 மணி நேரம் தூங்கினா போதும், 5 மணி நேரம் தூங்கினா போதும், கிடையவே கிடையாது. நம்ம உடம்பு, ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி யூனிக். இப்ப என் உடம்புக்கு சில விஷயங்கள் செட் ஆகல அப்படின்னா அது உங்க உடம்புக்கு செட் ஆகலன்றது கிடையவே கிடையாது. எனக்கு குக்கும்பர் ஒத்துக்குது, சில பேருக்கு குக்கும்பர் ஒத்துக்கலன்னா அவங்க அதை சாப்பிடக்கூடாதுதான். சோ உங்க பாடிக்கு வந்து எவ்வளவு நேரம் தேவைப்படுதோ நீங்க அவ்வளவு நேரம் தூங்கலாம். நீங்க வந்து இப்ப எப்படின்னா ஒரு செகண்ட் பேபியோட ஃபேஸ்ல இருப்பீங்க. whoever touches 70+, ப்ராபப்ளி ஐ திங்க் எல்லாமே 60 above தான் இருக்கீங்க. சோ whoever touches 70 above, எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு நமக்கு தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி எல்டர்லி வந்து ஸ்லீப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க டாக்டர்ஸே போய் பார்க்க வேண்டாம். யூ கேன் டூ வண்டர்ஸ். அதாவது ஏஜை வந்து கண்டுபிடிக்க முடியாது, ரிங்கிள்ஸ் தெரியாது, யுவர் எனர்ஜி லெவல்ஸ் வில் பி டேம் குட். பிகாஸ் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சுக்கிறது, பக்கத்துல கோயில் போகணும்னு 5 மணிக்கு. உங்களுக்கு இந்த அலாம் கான்செப்டே கூடாது. இட் வில் டிஸ்டர்ப் யோர் சிர்காடியன் ரிதம். நமக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. சோ நீங்க பாட்டு ஹாப்பியா போன்ஸ் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு கால் பண்ணணும் அப்படின்றதுக்கு மட்டும், இல்லைன்னா நம்ம ஹட்டாகட்டாவுடைய எனி ப்ராடக்ட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் எமர்ஜென்சிஸ். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா போன் பக்கத்துலயே வச்சுக்கணும், ஏன்னா எனக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னு நான் கால் பண்ணுவேன், டார்ச் அடிச்சுப்பேன், அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் உங்க ஒரு வீட்டுக்குள்ளவே இன்டர்காம் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அலார்ம்ஸே செட் பண்ண வேண்டாம் தான் நான் எந்த ஒரு எல்டர்லி பர்சன் பார்த்தா. உங்களுக்கா எப்போ முழிப்பு வருதோ, உங்களுக்கா எப்போ யூ ஃபீல் லைக் கெட்டிங் அப் ஃப்ரம் த பெட், ப்ளீஸ் கெட் அப். டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு வேக் அப் இன் த ஏர்லி மார்னிங்ஸ். ஏர்லி மார்னிங்ஸ் வந்து இட் ஓன்ட் ஒர்க் ஃபார் யூ. பிகாஸ் இது வந்து பேபி மாதிரி. உங்க செல் ரிப்பேர், செல் ஹீலிங் வந்து நீங்க எவ்வளவு டீப்பா தூங்குறீங்களோ அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து மூவ் யுவர் பாடி டெய்லி. அதாவது ஒரு 15 to 20 minutes எய்தர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஜூம்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது பாடியில என்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். நீங்க கையை கால அசைக்கும் போது மட்டும்தான் அது சுரக்கும். It will act like a natural painkiller. So any body pain because of the aging, you feel very fatigued, நேச்சுரலாவே நம்ம பாடியில சில விஷயங்களை நம்மளால ஸ்டிமுலேட் பண்ணி செக்ரீட் பண்ண வைக்க முடியும். அதுக்குதான் we are forcing everybody to do some sort of physical exercises or join some yoga classes. இது டெய்லி பண்ணணும். நான் வாக்கிங் மட்டும் பண்றேன் அதுவே போதும்னா, வாக்கிங் has its own benefit, but the entire body has to move.
உங்களுக்கு தாய்ச்சி பிடிக்கலாம், இல்ல டான்ஸ் பண்ண பிடிக்கலாம், இல்ல அதே மாதிரி நீங்க வந்து எனி நியர்பைல ஏதாவது ஜிம்ல போயிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். டோன்ட் ஃபீல் பேட் தட் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளவு ஹெல்தியா இருக்குன்றது மட்டும்தான் முக்கியம். சோ நீங்க அந்த மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த என்டார்பின் சுரக்கும். என்டார்பின் சுரந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பெயின் கில்லர்ஸே தேவைப்படாது. யூ வில் பி ஆக்டிவ்லி யூ வில் பி சேயிங் தேர் இஸ் நோ பெயின், நில் பெயின். ஆனா பெயின் இப்போ ஷோல்டர்ல வலி இருக்கு, முட்டில வலி இருக்கு, இல்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா சில எக்ஸசைசஸ் இருக்கும், ரெஜிமெண்ட் இருக்கும். இப்ப நிறைய சப்போர்ட்டிவ் சேர்ல உட்கார்ந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், பெட்ல படுத்துக்கிட்டே பண்ணலாம். நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க டெய்லி. ஸோ மினிமம் 20 minutes அப்பார்ட் ஃப்ரம் யுவர் வாக்கிங் யூ ஹாவ் டு டூ சம் பாடிலி மூவ்மெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது விஷயம் வந்து கான்சென்ட்ரேட் மோர் ஆன் புரோட்டீன். என்னடா எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி நானும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஜென்ரலாவே அதாவது யங்கர் ஜெனரேஷனை விட எல்டர்லி பீப்புள் தான் புரோட்டீன் நிறைய சாப்பிடணும். ஏன்னா சார்கோபீனியான்னு ஒரு கண்டிஷன் வரும். அதாவது செல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும், அட்ரோஃபி ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுறது, பாடி அப்படியே ஷ்ரிங்க் ஆகுறது, ஸ்கின் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சாகி ஆகுறதுக்கு ரீசன் என்னன்னா புரோட்டீன் வந்து உங்க பாடியில குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் அண்ட் நமக்கு பாடியில இருந்து ஒரு ஸ்டமக்ல இருந்து ஒரு ஃபுல்னஸ் கொடுத்துரும் புரோட்டீன் எடுக்கும்போது. So 2 ways you can take the protein. Either you can go with plant-based protein as well as animal-based protein. So நிறைய பேர் அனிமல் பேஸ்ட் புரோட்டீன் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க, லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அந்த நான்வெஜ் டைஜஷன் ஆகாததுனால தேர் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன். ஸோ அதுல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னீர் டோஃபு தாண்டி நீங்க இந்த பச்சை பட்டாணின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். இதனால கண்டிப்பா உங்க டயபெட்டிஸ் ஏறவே ஏறாது. தாராளமா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். அந்த விட்டமின் ஏ, ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரிச்சும் நிறையவே இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் புரோட்டீன். ஸோ பச்சை பட்டாணி, ராஜ்மா, எல்லா சுண்டலும் இருக்கு இல்லையா, அதாவது ஈவினிங் சாப்பிடறதுக்கு பதிலா மார்னிங் சாப்பிடணும். இந்த கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் இந்த ஒயிட் காராமணி வரும், ஒயிட் சோயா வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு புரோட்டீன். இது வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பாடியில சூட் ஆகாது, கேஸ் ஃபார்மேஷன், ப்ளோட்டிங் இருக்கும். ஸோ நீங்க குக் பண்ணும் போதே யூ கேன் ஆட் லாட் ஆஃப் பெருங்காயம், அந்த அசஃபோடிடா, அதே மாதிரி கார்லிக் சேர்த்துக்கிறவங்க கார்லிக்குமே அதுல சேர்த்துக்கலாம். இல்ல நான் கார்லிக் சேர்த்துக்கிறது இல்ல அப்படின்னா யூ கேன் அட்லீஸ்ட் ஆட் ஜிஞ்சர் அண்ட் அசஃபோடிடா வைல் பாயிலிங் தோஸ் புரோட்டீன்ஸ். அதே மாதிரி எல்லா தால்லையுமே சாம்பார் நிறைய போட்டு சாப்பிடணும். இப்ப இட்லி 2 இட்லினா ரத்னா கேஃப் ஹோட்டல் மாதிரி நிறைய சாம்பார், ஏன்னா that contains lot of protein. அதே மாதிரி ஹோம்மேட் உளுந்து வடை, இதுலயுமே நிறைய புரோட்டீன் இருக்கு. தாராளமா ஹோம்மேட்னா நீங்க சாப்பிடலாம். இல்ல ஹோம் பேஸ்ட் குக் பண்றாங்க, நல்லா ஒரு ஆயில் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா தட் புரோட்டீன் யூ கேன் டேக். சோயா சங்க்ஸ், தட் மலேசியால எல்லாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சிக்கன்னு சொல்லுவாங்க, வெஜிடேரியன் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியால எல்லாம். சோயாவே வந்து பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணிட்டு அதை வந்து மீட் மாதிரி குழந்தைங்களை வந்து மிமிக் பண்றதுக்கு தே வில் ஸ்டார்ட் கிவிங் தட். ஸோ நிறைய சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புரோட்டீன்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது வந்து இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் மெயின்டைனிங் யுவர் மசில் மாஸ். ஸோ கொஞ்சம் மசில் இருந்தாதான் நீங்க ஒரு கப் எடுத்து டீ குடிக்கிறதுக்கு கூட நமக்கு கைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த எண்ட் ஆஃப் யுவர் டே வரைக்கும் யூ வில் கெட் யுவர் எனர்ஜி. அண்ட் அடிக்கடி பசிக்கவும் பசிக்காது. ரொம்ப நீட்டா நம்மளுடைய டயட்டை கொண்டு போயிடலாம். டயட் பத்தி பேசுறதுனால மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஜஸ்ட் கிவ் யூ அ ஸ்மால் ஃப்ரேம். ஸோ இதுல உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகுதோ அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்துச்சு உடனே நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க, ரொம்ப ஜாஸ்தி குடிக்கிறாங்க. இப்போ 1 லிட்டர் குடிக்க சொல்லிட்டாங்க, 1 லிட்டர் குடிக்க சொல்லிட்டாங்கன்னு. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். they will get a potty abdomen. அதாவது அந்த வாட்டரால எக்ஸிட் பண்ண தெரியாம கஷ்டப்படும். உங்க பாடிக்கு எவ்வளவு தேவையோ சிப் பை சிப் தான். அதாவது இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி அண்ணாந்து குடிக்காம இப்படி சிப் பை சிப் பொறுமையா தான் நீங்க தண்ணியை குடிக்கணும். ஈட் யோர் வாட்டர், ட்ரிங்க் யோர் சாலிட்ஸ் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. சோ தண்ணிய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கடகடன்னு தண்ணி குடிச்சீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடப்போமா நீ தண்ணி குடிக்க சொல்ற, நான் அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியதா இருக்கு, அதுக்காகவே தண்ணி லிமிட் பண்ணிடுவாங்க, பாத்ரூம் எழுந்துச்சு போகணும் அப்படின்றது. பட் நீங்க உட்கார்ந்து பொறுமையா சிப் பை சிப் குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா செல்ஸ் வில் ஸ்டார்ட் அப்டேக்கிங் தோஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த ஸ்கின் ட்ரைனஸ், இச்சிங், அந்த க்ளோ, இது எல்லாமே வந்து டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கிறது, இது எல்லாமே வந்து
வாட்டர் ட்ரிங்கிங்ல உங்களுக்கு கிடைச்சிடும். பட் நீங்க அதை சிப் பை சிப் தான் குடிக்கணும். ஸோ காலையில எவ்வளவு முடியுமோ அதை குடிச்சீங்கன்னா போதும். இட் இஸ் நாட் மேண்டேட்ரி தட் யூ ஷுட் ட்ரிங்க் 1 லிட்டர். பழக்கம் ஆயிடுச்சு, 1 லிட்டர் பாடிக்கு சூட் ஆகுதுன்னா குடிங்க. சொல்றாங்கன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி குடிக்க வேண்டாம். ஒரு மேக்ஸிமம் 2 to 3 glasses of water in the empty stomach will give you a nice ஒரு ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஐ நோ எவ்ரிபடி இஸ் ஃபாண்ட் ஆஃப் காஃபி. எடுத்த உடனே நெக்ஸ்ட் போறது வந்து காஃபிக்கு தான். பட் காஃபிக்கு முன்னாடி ஒரு பாடியை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா டீடாக்ஸா வச்சுக்கணும், நல்லா ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்னா கோ வித் ரா வெஜிடபிள் ஜூசஸ் லைக் கேரட் ஜூஸ், ஒயிட் பம்கின் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதே மாதிரி நீங்க மின்ட், இந்த கிரீன் லீவ்ஸ்ல எல்லாம் நீங்க ஜூசஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு குக் இருக்காங்க, உங்களால பண்ண முடியும்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ரிங்கிங். ஃப்ரூட் ஜூசஸ் குடிக்க கூடாது. காலையில எம்டி ஸ்டமக்ல வெஜிடபிள் ஜூசஸ் எடுத்துக்கலாம். எதெல்லாம் நம்ம வெஜிடபிள்ல இருந்து ஜூசஸா பண்ண முடியுமோ அதெல்லாம் யூ கேன் டேக். அதுல இருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு அலாங் வித் யோர் பிரேக்ஃபாஸ்ட் யூ கேன் ஹேவ் யோர் காஃபி. பட் ஹைலி அசிடிக் ஃபுட்ல டாப் மோஸ்ட் இருக்கிறது வந்து காஃபி தான். தட் டு மில்க் காஃபி இஸ் ஹைலி அசிடிக் ஃபுட். உங்களுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பேண்டி, ஓமி பிரசோ எல்லாம் போடுறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில குடிக்கிற காஃபினாலதான். சோ நிறைய பேர் அதை வந்து நீங்க பிளாக் காஃபி, பிளாக் டீ, லெமன் டீ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. பட் மில்கோட சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். அதை நீங்க ஸ்டாப் பண்ணாதான் அந்த டேப்லெட்டும் ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ண வேண்டாம். 3-4 ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் முளை கட்டின பயிர் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த புரோட்டீனும் கொண்டு வந்துருங்க. லைக் சுண்டல் கிரேவி மாதிரி இல்ல இட்லி மாதிரி. சோ ஒரு 3 இல்ல 2 ஃப்ரூட், சீசனல் ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு ஹாஃப் பப்பாயா இல்ல ஒரே ஒரு வாழைப்பழம் இல்ல ஒரு செவ்வாழை, அதோட சேர்த்து 2 இட்லி வித் லாட் ஆஃப் சாம்பார் அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட முடியும். அண்ட் 11 o'clock, இப்போ சம்மர்னால யூ கேன் ஹேவ் பட்டர் மில்க் ஒன் டே. நெக்ஸ்ட் டே யூ கேன் ஹேவ் டெண்டர் கோகனட் வாட்டர். இந்த டெண்டர் கோகனட் வாட்டர் மேலேயும் நிறைய இருக்கு. சுகர் இருந்தா குடிக்க கூடாது, பிபி இருந்தா குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. பட் இன் கேஸ் எனிதிங் லைக் வெரி கிரானிக், லைக் டயாலிசிஸ் போறாங்க இல்ல வந்து ரொம்ப கிரானிக்கா இருக்கவங்களுக்கு வேணா தேர் இஸ் சம் எக்ஸெப்ஷன்ஸ் ஃபார் திஸ் கோகனட் வாட்டர். நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்றவங்க ஒரு நாள் மோர் எடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வந்து டெண்டர் கோகனட் வாட்டர் தாராளமா குடிக்கலாம். அண்ட் 1 o'clock லஞ்ச்ல நல்ல 200 grams 200 grams ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ். நீங்க பொரியலா சாப்பிடாதீங்க. உங்களுக்கு காய்கறியை வேக வச்சு கொடுக்க சொல்லுங்க. இல்ல ஒரு பொரியல் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு பவுல் வந்து கண்டிப்பா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். எஸ்பெஷலி இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். இந்த ப்ராக்கலி, காலிஃபிளவர், கேபேஜ், ரேடிஷ், அதே மாதிரி இந்த கேரட், பீன்ஸ், இந்த கோவக்காய், அவரைக்காய், நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய், புடலங்காய், சவ், நூக்கல், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கணும். கிழங்குக வந்து நம்ம சும்மா ஒரு இப்போ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க இல்ல நமக்கு ஒரு ரொம்ப ரெகுலரா நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா ஒன்ஸ் இன் அ வைல் யூ கேன் ஹேவ் பொட்டேட்டோஸ், ஒன்ஸ் இன் அ வைல் யூ கேன் ஹேவ் தட் சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். மற்றபடி நிறைய இந்த மாதிரி நீர் காய்கறிகள், ரெகுலரா கிடைக்கக்கூடிய சீசனல் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி ஸ்டீம்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஃபைபர் ரிச்சா இருக்கும். உங்களுக்கு அந்த கிளென்சிங்க்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஈவினிங் ஆஸ் ஐ டிஸ்கஸ் கண்டிப்பா ஒரு 1 glass of hot green tea or some soup அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. கிரீன் டீ பிடிக்கல அப்படின்னா சூப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நல்ல ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், நல்லா ஒரு 4-6 பாதாம், வால்நட், பிஸ்தா, கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், ட்ரை ஃபிக்ஸ், என்னெல்லாம் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமோ வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸா வச்சுக்கிறது பெட்டர். நைட்டு மேண்டேட்ரி யூ கோ வித் ஸ்டீம்டு டிஃபன். இடியாப்பம் வித் தேங்காய் பால், ஆப்பம் வித் தேங்காய் பால், இல்ல இட்லி வித் இந்த தேங்காய் பால் போட்டுன்னு அந்த ஸ்டியூன்னு சொல்லுவோம், குருமா மாதிரி. நைட்ல நீங்க நிறைய பேர் பயப்படுவாங்க, ஐயோ தேங்காய் பால் போய் நைட்டு சாப்பிட்டா டைஜஷனே ஆகாது, நெஞ்சிலே நிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கோகனட் மில்க்ல இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளையுமே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்க இத்தனை நாள் டேமேஜ் பண்ணி வச்சிருக்க உங்க கட் லைனிங்க்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். Apart from this, you have to drink minimum 2 liters to 2.5 liters of water in between. அது நீங்க வந்து இன்ஃபியூஸ்ட் வாட்டரா மாத்திக்கலாம். ஜீரா போட்டு குடிக்கலாம், சோம்பு போட்டு குடிக்கலாம். உங்களுடைய ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஆட் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளீன் டயட் நம்ம ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஒன்ஸ் இன் வைல் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க யூ கேன் ஹேவ் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். அண்ட் லேட் நைட் ஆஃப்டர் 6 o'clock மேல டோன்ட் டேக் எனி நான்வெஜ். மார்னிங்ஸ் யூ கேன் ஹேவ் எக்ஸ் சாப்பிடுறாங்க, இல்ல நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் எக் மட்டும் சாப்பிடுறீங்கன்னா பர் டே யூ கேன் ஹேவ் மினிமம் 4 eggs. எக் ஒயிட்ஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 6 வரைக்கும் கூட நீங்க எக் ஒயிட்ஸ் எடுக்கலாம். பிரிச்சுமே நீங்க
சாப்பிடலாம். சோ இது வந்து டயட்டோடைய பார்ட். செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெண்டாவது டயட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மூணாவது வந்து அந்த எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாம இந்த என்டார்பின்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம நேச்சுரல் பெயின் கில்லராகவும் இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டிக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாலாவது முக்கியமான விஷயம் வயசானவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணா உங்களோட விட்டமின் டி அண்ட் B12. சோ நிறைய பேர் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. விட்டமின் டி அது ஏதோ டாக்டர் எதுவும் சொல்லலாமா, இல்ல அந்த கோர்ஸ் முடிச்சுட்டேன், அந்த ஒரு 3 மாசம் பண்ண சொன்னாங்க முடிச்சுட்டேன், அதுக்கப்புறமா திருப்பி ரீசெக் பண்ணி அதுக்கப்புறமா அது கரெக்டா வேல்யூஸ்ல இருக்கான்றது நம்ம கண்டிப்பா எவ்ரி 6 months ஒன்ஸ் உங்க விட்டமின் டியும் B12 பார்க்கணும். ஏன்னா விட்டமின் டி தான் will take care of your teeth, your bones as well as your brain. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மூட் ஸ்விங்ஸா இருக்கட்டும், இல்ல திடீர்னு நம்ம லோ மூட் ஆகுறது, திடீர்னு நம்மள அறியாம டிப்ரெஷன் போறதுக்கு ரீசன் விட்டமின் டி. சில நேரத்துல என்ன ஆகும்னா யார்கிட்டயுமே பேச கூட பிடிக்காது, பக்கத்துல யாருமே வராதீங்கன்னு தோணும். இந்த மாதிரியான டிப்ரெசிவ் ஃபேஸ் அண்ட் எஸ்பெஷலி விமனுக்கு வந்து அந்த மெனோபாசல் என்னதான் உங்க 60 above ஒரு 45-50 இயர்ஸ்ல மெனோபாஸ் ஆனாலும் 15 years to 20 years அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், இல்ல இது மாதிரி இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க, திடீர்னு ஹாட் ஃபிளாஷஸ் இருக்கும், இல்லைன்னா நிறைய பாடி ஃபுல்லா கிராம்ப் அண்ட் ஃபெட்டிக் இருக்கும். சோ அதனால என்ன பண்ணா ஒரு தடவை கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் கிடையாது. எவ்ரி 6 months உங்க விட்டமின் டியும் B12 நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ரெண்டுமே பிளான்ட் பேஸ்டு டயட்ல கிடைக்காது, ஒன்லி அனிமல் பேஸ்ட் டயட்ல கிடைக்கிறதுனால ரொம்ப இப்போ ஈவன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குமே விட்டமின் டி அண்ட் B12 லோவா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் பியூர் வெஜிடேரியன்ஸா இருக்கீங்க, ரொம்ப பிளான்ட் பேஸ்டா சாப்பிடுறீங்க அப்படின்னா கட்டாயம் எவ்ரி 6 months ஒன்ஸ் உங்களோட விட்டமின் டியும் B12 செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சோஷியல் லைஃப், லைக் இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ்ல இன்டராக்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா வெறும் நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் பிசிக்கலா மட்டும் நம்ம ஆரோக்கியமா இருந்தா பத்தாது, மென்டலி, சோஷியலி, ஸ்பிரிச்சுவலி இந்த மாதிரி 4 பிளேன்லயுமே வி ஷுட் மெயின்டைன் அவர் ஹெல்த். சோ நிறைய வெளியில போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, நீங்க எதெல்லாம் ஹாபிஸ் பண்ண முடியாம இருக்கிற ஹாபிஸ்ல வந்து உங்களுடைய மைண்ட், ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஈவன் அந்த ஸ்டார்டிங்ல கோலம் போட்டு கலர் பண்றாங்கல்ல, அது கூட ஒரு பிரெயின் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட் ரிசர்ச் சொல்லியிருக்கு. அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஏஜ் ஆகும்போது அந்த ஒரு ட்ரெமர்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் மறந்துருப்பாங்க. அதை ரீட்ரெயின் பண்றதுக்கு டெய்லரிங் பண்ணலாம், எம்ப்ராய்டரி பண்ணலாம், இல்ல வந்து ரங்கோலி பிராக்டிஸ் பண்ணலாம், டிரா பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சோஷியல் லைஃபுக்கு வந்து உங்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, எனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அது வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து நம்மளுடைய குழந்தைங்களால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்க நெய்பர்ஹுட்டால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் டெய்லி இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது பாடியில என்ன ஆகும்னா கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். சோ இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன். சோ அதனால அது ஒன்ஸ் அது செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எப்படி எக்ஸிட் ஆகுறதுன்னே தெரியாது. அப்ப என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வெயிட்டை வந்து கெயின் பண்ண வைக்கும், அப்நார்மலா நம்மள ஷேப்பை வந்து மாத்தும். திடீர்னு பாத்தீங்கன்னா இடுப்பை சுத்தி வெயிட் போட்டிருப்பாங்க, வயிறு வந்து எப்பவுமே பிரெக்னெண்டா இருக்க மாதிரி இருக்கும், இல்ல கையில மட்டும் ஹெவியா இருக்கும் வெயிட், இல்ல தொடையில வெயிட் கெயின் பண்ணுவாங்க. சோ இது வந்து இந்த கார்டிசாலோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். சோ இதை வந்து ரொம்ப சிம்பிளா கம்மி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம், லிக்கோரைஸ், யஷ்டி மது, நிறைய பேர் இருக்கு இதுல. உங்களுக்கு லோக்கல்ல கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில அதிமதுரம் பொடி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, இல்ல இப்போ ஓகே ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பாக்ட்னால எனக்கு நிறைய பாடி ஃபேட்டா இருக்கு, அதுவே என்னோட கான்பிடன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு 1 liter வாட்டர் பாட்டில், இது மாதிரி 1 liter வாட்டர் பாட்டில்ல ஜஸ்ட் 1 ஸ்பூன் அந்த அதிமதுரம் பொடியே நீங்க போட்டு வச்சுக்கலாம். எப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஷேக் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ட்ரிங்கிங் தோஸ் லிக்கரைஸ் வாட்டர். சோ அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிசாலை கம்மி பண்ணிடும். எப்போ கார்டிசால் அதிகமாச்சுன்னா மெலட்டோனினோட ப்ரொடக்ஷனும் தூங்குறதையுமே அதை போய் இன்டரப்ட் பண்ணிடும். சோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சம்டைம்ஸ் அழுவாங்க, தூக்கம் வராது, என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் தூக்கம் வராது, தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. சோ இந்த கார்டிசாலை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த லிக்கரைஸ் வாட்டர் வந்து அதிமதுரமோட தண்ணி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால அதை நீங்க வந்து டே டைம்ல நீங்க எப்ப வேணாலும் குடிக்கலாம். இப்ப நம்ம எப்படினாலும் 2 liters தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, 1 liter தண்ணியில இந்த அதிமதுரம் பொடியை போடலாம். நிறைய பேர் வந்து இந்த சிங்கர்ஸ் தான் அதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, த்ரோட்டை கிளியர் பண்றதுக்கு அதிமதுரம் வந்து எப்பவுமே அந்த தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க.
தட்ஸ் வை த சிங்கர்ஸ் நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா they will be always happy. அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு தனி தேஜஸே இருக்கும். இட்ஸ் மெயின்லி பிகாஸ் அவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இந்த அதிமதுரம் தண்ணி போய் கம்மி பண்றதுனாலதான். சோ நீங்க இதை வந்து கண்டினியூஸா எவ்வளவு நாள் வேணாலும் குடிக்கலாம். இந்த அதிமதுரம் வாட்டரால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்க போறது கிடையாது. சோ லாஸ்டா ரெண்டே விஷயம் சொல்லி ஐ வைண்ட் ஆஃப். ஒண்ணு வந்து ஆயில் பாத், இன்னொன்னு வந்து ஃபாஸ்டிங். சோ எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி, என்ன ரிலிஜனா இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம இந்த மவுத் டு ஆனஸ்க்கு வந்து ஒரு லீவ் கொடுக்கணும். ஏன்னா பிறந்ததுல இருந்து எதையாச்சும் ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ரிப்போர்ட்ஸ் மட்டும் நார்மலா இருக்கணும், மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா சாப்பிடாமலாம் இருங்கன்னு சொல்ல மாட்டேன். வெறும் இந்த மாதிரி நேச்சுரலா கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது, நேச்சுரலா வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, நேச்சுரலா சாப்பிடணும். மோர், இளநீர், பசிக்குதுன்னா சாப்பிடணும் அன்னைக்கு. ஈவன் நீங்க வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க, ஹார்ட் மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க என்ன பண்ணலாம், நல்லா பிக் பவுல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு யூ கேன் டேக் யுவர் மெடிகேஷன்ஸ். என்னால ஃபுல் டே 24 hours பண்ண முடியல அப்படின்னாலும் யூ கேன் டூ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி. காலையில 6 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock. அதாவது அன்னைக்கு ஒரு நாள் சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது, ஃபயர்லெஸ் குக்கிங் மாதிரி போயிடணும். இல்ல நான் காலையில இருந்து சாப்பிட்டுடுறேன், ஈவினிங் 6க்கு மேல இருந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதை என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஈவினிங் 6ல இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் தண்ணி தவிர வேற எதுவுமே சாப்பிடாம இருந்து பாருங்க. பாடி வந்து நம்மளுடைய அந்த அதாவது அது பேர் இப்ப வீட்டுல சொல்றோம்ல டீப் கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டுன்னு, அந்த மாதிரி ஃபாஸ்டிங் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த கேன்சர் செல்ஸ், டெட் செல்ஸ் எல்லாத்தையும், இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது மொத்த போக்கஸும் டைஜஷன்லயே தான் இருக்கும். அதனால சொல்றது கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. ஈவினிங் 8:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஆகும் அது கம்ப்ளீட்டா உங்க ஸ்டமக்ல கிளீன் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை ப்ராப்பரா அசிமுலேட் பண்ணி அனுப்புறதுக்கு. ஸோ இஃப் யூ eat little earlier, it will take lot of time for the deep cleansing. ஏன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாக்ல நைட்டு 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லிவரோடைய டைம். அதனாலதான் நம்ம என்னைக்காச்சும் சின்ன வயசுல 3 மணிக்கு எழுந்துச்சீங்கன்னா ஒரு மாதிரி அந்த புளிச்ச ஒரு ஏப்பம் மாதிரியோ இல்ல ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி ஒரு அன்னாயிங் ஃபீலிங் ஒண்ணு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த சமயம் நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கணும். அப்ப போய் நம்ம எழுந்துச்சோம் அப்படின்னா we will interrupt our liver detox. ஸோ அதனால நீங்க அந்த ஒரு ஏதாவது ஒரு 1 day சூஸ் பண்ணிட்டு ஈவினிங் 6ல இருந்து நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 வரைக்கும் சாப்பிடாம இருந்து பாருங்க. இல்ல என்னால மார்னிங் என்னால முடியும், எனக்கு கண்டிப்பா நைட் சாப்பிட்டதா தூக்கம் வரும்ன்றவங்க காலையில என்ன பண்ணுங்க, மினிமலா வச்சுக்கோங்க. வெறும் ஃப்ரூட்ஸ், ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், வாட்டர், மோர், இளநீர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வந்து ஆயில் பாத். கண்டிப்பா ஆயில் மசாஜஸோ இல்ல நீங்களே உங்களுக்கு செல்ஃப் மசாஜ் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் அந்த ஆயில் பாத் எடுக்கணும். ஏன்னா நம்ம நேச்சுரோபதியில பாத்தீங்கன்னா இந்த வாத பித்த கபம்னு 3 தோஷம்னு சொல்லுவோம். சோ இந்த வாத பித்த கபம்ல எது ஜாஸ்தியானாலோ கம்மியானாலோ அதுதான் நமக்கு டிசீசஸா வரும். சோ அந்த 3த்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அது குழந்தை உங்களுக்கு சைனஸ் இருக்கலாம், மைக்ரேன் இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போகும். தலை குளிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபீவர் வரட்டும், let it come, let all your toxins go. ஈவன் சில பேர் ஹெட்ஏக்ஸ் வரும், அதுக்கு பயந்துட்டே குளிக்க மாட்டாங்க. இல்லைன்னா வருஷத்துக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். அது கூட பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு இப்பெல்லாம் ஒரு டிராப்ல வச்சுட்டு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டேன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படி குளிக்கவே கூடாது. நல்லா சோக் பண்ணிட்டு நைட்டு தான் நீங்க சோக் பண்ணலாம். காலையில எழுந்துச்சு தலையில, ஃபேஸ்ல, இயருடைய ஆரிஃபைசஸ்ல, உங்களுடைய தொப்புல, ஈவன் உங்களுடைய ஆனல் ஏரியா, கால், பாதம், கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நீங்களே செல்ஃப் மசாஜ் பண்ணிக்கலாம். யாரையும் நம்ம ஹெல்த்துக்கு தேவையே வேண்டாம். இப்ப நிறைய டால்ஃபின் மசாஜர், ஹேண்ட் கன் மசாஜர் எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த கன் மசாஜரோ இல்ல டால்ஃபின் மசாஜரோ போட்டுக்கலாம். இல்ல சும்மா ரப் பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் லெட் த ஆயில் ஸ்டே இன் யுவர் ஸ்கின் அண்ட் தென் யூ டேக் அ ஹெட் பாத். ப்ராபப்ளி காலையில எவ்வளவு சீக்கிரம் ஹெட் பாத் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. கண்டிப்பா நீங்க மத்தியானம் நல்லா தூக்கம் வரும். முடிஞ்சா அதை அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா மேக் ஒரு 10 to 15 minutes have a power nap and immediately you get up. Next day கண்டிப்பா தொண்டை வலி இருக்கும், ஃபீவர் வரலாம், ஹெட்ஏக் இருக்கலாம், பாடியே ஒரு சோர்னஸ் இருக்கலாம். பட் செகண்ட் ஆயில் பாத், தேர்ட் ஆயில் பாத்ல யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ரிஃப்ரெஷ்மெண்ட். ஏன்னா அந்த டாக்ஸின்ஸ் வெளியில போயிடுச்சு அப்படிங்கும்போது யூ ஃபீல் சோ ரிஃப்ரெஷ் அண்ட் எக்ஸைட்டட் ஆல்சோ. ஸோ விமனுக்கு வந்து டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ், மென்னுக்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஏன்னா அந்த டேஸ்ல வந்து நமக்கு பிளானட்டுமே சப்போர்ட் பண்ணுன்றதுனால வெரி ஜெண்டர் ஸ்பெசிபிக். இந்த டேஸ்ல நம்ம சனி நீராடும் அப்படின்ற சேயிங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். சோ அந்த மாதிரி we can practice. Again I'll repeat,
விமென்னா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் ஆயில் பாத் எடுக்கணும். மென்னா வெட்னஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டே நீங்க வந்து ஆயில் பாத் எடுக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் மை செஷன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க இப்ப என்ன கேட்கலாம். தேங்க்யூ டாக்டர். இப்பவே பாதி டாக்ஸின்ஸ் வெளில போன மாதிரி இருக்கு. எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி queries உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னா அன்மியூட் பண்ணி நீங்க தாராளமா டாக்டரை கேட்கலாம். டாக்டர் சொன்னதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். பர்சனல் டவுட்ஸ் வந்து கேட்கலாம். Please make use of this time and session to clarify your doubts. யாருக்காவது அன்மியூட் பண்றதுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா ஒரு மைக் சிம்பிள் மாதிரி தெரியும், அது மேல இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம் உங்களோட போன்ல. ஸோ அந்த வீடியோ பட்டனுக்கு பக்கத்துல இருக்கும், அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்றதுக்கு சட்டுன்னு எப்படின்னு திடீர்னு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா ஸோ நீங்க அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணி கேட்கணும். டாக்டர், நான் வந்து காலையில எங்க குரூப்ல வாக்கிங் வந்து டயத்துக்கு போகணும். நாங்க அது அலாம் வச்சாதான் என்னால எந்திரிக்க முடியுது. அலாம் வைக்கலன்னு வைங்க, நல்லா தூங்கி. அதுதான் நானும் சொல்றேன், நல்லா தூங்குங்க. ஈவினிங் செஷன் வாக்கிங் போயிருக்கீங்க. அதே எங்க குரூப் இருக்குல்ல, குரூப் வாக்கிங் இருக்கு இல்லையா, நீங்க தானே எல்லாரோட பேசணும்னு சொல்றீங்க. சாருங்க, நீங்க உங்க தூக்கத்தை பிளக்ஸ் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் ஃபார் தி வாக்கிங். பட் மார்னிங் ராத்திரி 10 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிக்கலாம்ல. தட் இஸ் ஓகே சார், நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க சார். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்ல சார். என்ன பண்றேன்னா 5 மணிக்கு அலாரம் அடிச்சா தான் எந்திரிக்கலன்னா மறுபடியும் தூங்கிடுறேன். 6-7 எந்திரிக்கிறேன். சோ அலாரம் வைக்கிறேன். ஸ்லீப் பேக்கேஜ் இருக்கு அப்ப உங்களுக்கு. ஐ ஹேவ் a green tea நானே போட்டுக்கிட்டா அப்பதான் எனக்கு டயத்துக்கு 6 மணிக்கு என் குரூப்ல போய் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, it takes 1 hour for you to get ready. ஆமா, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன்னா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதம். வெரி குட். பழைய சாதம் வித் 1 boiled egg. சூப்பர், புரோட்டீன் வெஜிடேரியன். காலையில நீங்க 2 அதாவது எக் ஒயிட்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் சார். ரெண்டா எடுத்துக்கோங்க. என்னது? எக் 1 சாப்பிடுறீங்க இல்லையா, அத ரெண்டா சாப்பிடுங்கன்னு சொல்றேன். ஏன்? இல்ல அதாவது 1 எக் ஃபுல்லா சாப்பிடுங்க, இன்னொரு எக் தான் சாப்பிடுறேன். நான் 2 எக் சாப்பிடல. இல்ல, அந்த இன்னொரு எக்கோட ஒயிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். only white egg, 1 egg. ஓகே, மார்னிங் வந்து பழைய சாதம் பண்ணுறேன். எக்ஸெப்ட் இட்லி மறந்துட கூடாதுன்னு சண்டே மட்டும் இட்லி சாப்பிட்டுக்குவேன். சரி சரி சரி, புரியுதா? தென் போறதுக்கு முன்னால எம்டி ஸ்டமக்ல ஆல்மண்ட் தோல் உரிச்சு 2 சாப்பிடுறேன். தென் கொஞ்சம் கேஷ்யூ நட் 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிரீன் டீ குடிச்சிட்டு கிளம்பி போயிடுறேன். ஓகே ஓகே. தென் எனக்கு நல்லா மத்தியானம் 1.5 மணி நேரம் நல்லா தூக்கம் வருது. நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கிடுவேன். ராத்திரி 10 மணிக்கு போனா அந்த 5 மணி இடையில ஒரு தடவை எந்திரிப்பேன். ஓகே, 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவேன். திஸ் இஸ் மை ரொட்டீன். நார்மல் சார். தென் வாக்கிங் போயிட்டு வந்து ஐ டு யோகா, பிராணாயாமா, ஆல் ஐ டு தட். You ask your wife to make drishti today sir. நாங்க அவங்களுக்கு திருஷ்டி போகணும். எனக்கு இப்ப கீழே கிச்சன்ல கீழே விழுந்து இப்போ ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜுரி வந்து படுத்துட்டு இருக்காங்க 3 மாதமா. Oh, very sorry to hear that sir. Is she okay now? She is improving. 3 மாதம் ஆச்சு. Okay, she'll improve sir. Very nice diet sir, you can follow that. But okay, உங்களுக்கு அது ரொட்டீன் ஆயிடுச்சுன்னா you can get up. நீங்க 10 o'clock படுத்து 5 o'clock எழுந்திருச்சுக்கிறீங்க. and நாப்பும் 1.5 hours எடுத்துக்கிறதுனால it's okay, you can go ahead sir. இந்த பழைய சாதத்தை பத்தி இங்க சொல்லவே இல்ல. பழைய சாதம் பத்தி ஏன் சொல்லலைன்னா நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது சார். ஒண்ணு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? they are saying அது ரொம்ப கார்ப்ஸ் அதிகமா எடுத்துக்கிறோம், டயபெட்டிக் ஜாஸ்தியா இருக்க போகுதுன்னு பயந்துகிட்டே சொன்னாலும் they are not eating. அதான் பயத்தை நீக்கிங்க. நீங்க தான் நீக்கணும் பயத்தை. இல்ல, கண்டிப்பா they can have sir. சம்மர்ல அதுவும் இப்ப till ஆகஸ்ட் வரைக்கும் ஈவன் விண்டர் சீசன்லயுமே சாப்பிடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. பழையதுனால ஒண்ணும் ஆக போறது. I think it's a nice request that came from sir ன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன் டாக்டர், எப்படி பழைய சாதத்தை ஊற வச்சு சாப்பிடணும்? ஏன்னா நம்ம ஊர்ல இந்த அரிசி அப்படின்னாலே இந்த கார்ப்ஸ்ங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. இந்த கின்வா அது நிறைய சோர்ஸ் ஆஃப் சாப்பிட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப நாள் ஆகுது அரிசி சம்பந்தமா ஏதாவது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, டயபிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் பயமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க.
சோ எப்படி பழைய சாதத்தை ஊற வச்சு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுங்களேன் டாக்டர். ஈவினிங் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த அதாவது மார்னிங் லெஃப்ட் ஓவர் ரைஸ் விட்டுருங்க, மத்தியானம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரொம்ப ஃபர்மெண்ட் ஆயிடும். நீங்க நைட்டு ஸ்பெசிபிக்கா இதுக்குன்னே சாதம் வடிச்சுக்கோங்க. ஒரு 6 o'clock இல்ல 6:30க்கு சும்மா ஒரு ஹேண்ட், உங்க ஒரு ஆளுக்கு தான் 2 பேருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கப் ஆஃப் ரைஸ் சாதம் வடிச்சு சாப்பிடுறது பெட்டர் கம்பேர்ட் டு தி ப்ரெஷர் குக் ஆஸ் வெல் அஸ் த ரைஸ் குக்கர்ல வைக்கிறது. குட்டி பாத்திரத்துல அதை வடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓப்பன் குக்கிங்ல இருந்துன்னா மச் பெட்டர். சோ தட் அந்த ஸ்டார்ச் வெளியில போயிடும். சோ உங்களுக்கு அந்த ரைஸ்ல இருக்கக்கூடிய ஃபைபர் கிடைக்கும். அந்த சாப்பாடுல நீங்க நைட்டு நல்லா தண்ணி ஊத்தி மூடி போட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நைட்டு நீங்க ஒரு 7:30க்கு பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 12 hours அந்த ஃபெர்மெண்டேஷன்ல அந்த பழையது வந்து ரெடியா இருக்கும். சோ நீங்க வந்து அதை தயிர் போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் ஈவன் கிரீன் சில்லிஸ். அதே மாதிரி ஒரு துவையலோடவோ இல்ல ஒரு எக்கோடவோ நீங்க வந்து அந்த பழைய கஞ்சி சாப்பிடலாம். இதால உங்களுடைய டயபெட்டிக்கோ இல்ல உங்களுடைய கிளைசமிக் இண்டெக்ஸோ ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்குன்னு ஒரு தெர்மோ ரெகுலேஷன் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த வாத பித்தம் இருக்கு இல்லையா, பாடி ஹீட் அதிகமா ஆகுறவங்களுக்கு இது எடுத்துக்கும் போது தே ஃபீல் அந்த இன்டர்னலா நம்ம தெர்மோ ரெகுலேஷனுக்கு வந்து இந்த பழையது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சார் சொன்ன மாதிரி எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடைய பேசிக் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லியுமே பழைய சாதம் தான் இருந்தது. இப்பதான் இட்லி, தோசை, கார்ன்ஃபிளேக்ஸ், சாண்ட்விச் இந்த மாதிரி எல்லாம் இது பண்றோம், புரோட்டீன் பவுடர் இதெல்லாம். ஆனா நம்மளுடைய சவுத் இந்தியன் டயட்டோடைய காமன் பிரேக்ஃபாஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இது பேர் நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழையது சாப்பிடுறது. இது ரைஸ்ல மட்டும் கிடையாது, நீங்க கேழ்வரகுலையுமே பண்ணலாம். கூழ் மாதிரி களி மாதிரியுமே பண்ணி வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி வரகரிசியுமே நீங்க வடிச்சிட்டு வரகரிசியுமே நீங்க வந்து நைட்டே தண்ணி போட்டு வடிச்ச வரகரிசியை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பழையதா சாப்பிடலாம். புழுங்கல் அரிசி பெட்டர். நிறைய பேர் வீட்டுல பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. பழையதுக்கு அரிசி சாப்பிடும் போது இன்னும் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். So this is what that பழைய lot of B12, isn't it doctor? Yes sir, yes sir. B12 கிடைக்கும் சார். நல்லா B12 நிறைய கிடைக்கும். ஆமா. Also I am doing it, I am feeling fine. Okay, okay. விட்டமின்ஸ் கிடைக்கும் சார். டாக்டர் அந்த B1, B6, B9 எல்லாமே உங்களுக்கு அந்த பழைய கஞ்சில இருந்து கிடைச்சிடும். Thank you டாக்டர். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர். எஸ் மேம். காத்தால இந்த சத்து மாவு கஞ்சி, ஓட்ஸ் அது மாதிரி எல்லாம் சாப்பிடுறோம்ல, அது பரவாயில்லையா? அதாவது ஓட்ஸ் நாங்க ஜென்ரலா அட்வைஸே பண்ண மாட்டோமா. ஏன்னா நமக்கு இப்ப இந்தியால கிடைக்கிறது வந்து ஓட்ஸோட டஸ்ட் தான். சோ ஓட்ஸ் வந்து they might say it contains lot of fiber, but ஓட்ஸ் வந்து elderlyக்கு it won't suits. சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? பால் சக்கரை போட்டு எடுத்துக்கிறீங்களா இல்ல மோர் உப்பு போட்டு சாப்பிடுவீங்களா? பால் சக்கரை தான். பால் சக்கரை தான். எனி டயபெட்டிக் இஷ்யூஸ் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறோம். நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறீங்க. அந்த ரெகுலரா ஊத்துற பாலுக்கு பதிலா நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணி அந்த கஞ்சி குடிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குமா? மார்னிங் வந்து சத்து மாவு கஞ்சி இஸ் ஓகே. இல்ல தேங்காய் பால் எடுக்க கஷ்டமா இருந்தா நீங்க ரெகுலர் கவு மில்க், ஆவன் மில்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்ஸ் இன் a while you can mix it with coconut milk. அண்ட் அதுலயே நீங்க வந்து இந்த நான் சொன்ன இந்த அதாவது கஞ்சி ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா இந்த நட்ஸ், சீட்ஸ் எல்லாமே அதுல டாப்பிங் மாதிரி போட்டுட்டு யூ கேன் ஹேவ். காலையில எடுத்துக்கலாம், கஞ்சி காலையில எடுத்துக்கலாம். Thank you. ஆனா ஓட்ஸ் மட்டும் வேண்டாமா? Okay, thank you. 1 minute. See, I would like to know oats because I was consulting with my doctor. Actually, oats increases acidity, they say. I don't know because I'm basically a gastric acidity patient. So sometimes morning due to the bloating, I don't feel like taking my breakfast. So I skip to oats. But after doctor told, I now avoid it totally. ஓட்ஸுக்கு பதிலா இன்னொரு சூப்பர் ஸ்வாப் இருக்கு மேம். அவல், வெள்ளை அவல், பிரவுன் அவல் கிடைக்குது இல்லையா? அத நீங்க வந்து தேங்காய் பால்லயோ இல்ல வந்து ரெகுலர் மில்க்லயுமே நீங்க சோப் பண்ணியுமே நீங்க யூ கேன் ஹேவ். இன்னும் உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரெட் போகா ஆர் ஒயிட் போகாவா? ஒயிட் போகா, எஸ் மேம். Okay, but diabetic இருக்கவங்களுக்கு கஞ்சி advisable இல்லையா? That's what doctor say. Nothing like that, but it will take lot of time for the digestion. அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு we generally say don't அடிக்கடி கஞ்சி மாதிரி போக வேண்டாம். We'll make them to ask to eat like அடை, தோசை மாதிரி. ஏன்னா அதுல வந்து அந்த மாவு அதுலயே கார்போஹைட்ரேட்ஸ் டெஃபினட்டா இருக்கும். நீங்க என்னதான் மில்லட்ஸ் என்னதான் போட்டா கூட. அதனால நான் whomever I consulted dietitian கஞ்சியே கொடுக்க கூடாதுங்கறாங்க டயபெட்டிக்ஸ்.
You should That's have a why I solid am- breakfast அப்படிங்கறாங்க. Yes. I never give kanji to my husband. அதனால ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடையோ ரெண்டு ராகி இட்லியோ அப்படிதான். But sometimes I also take, if I feel like fully hungry, I will take. அதுதான் கேட்கலாம். So இல்ல kanji நீங்க சத்துமாவு கஞ்சி குடிச்சிட்டு நீங்க நல்ல ஒரு 20 to 30 minutes வாக் போறீங்க, டயபெட்டிக்கா இருந்தாலுமே you can have kanji and immediately if you are starting for the walk, that will be a best option, ma'am. இல்ல நான் கஞ்சி குடிச்சிட்டு எங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே இல்ல, டயபெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா we'll say no only. Okay, thank you so much. Yeah, Thanks so much. Thanks. குட் ஈவினிங் டாக்டர். Good evening, ma'am. ஜஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். இப்போ இந்த சுகர் இருக்கு இல்லையா, ஒயிட் சுகர், இந்த சுகர் நல்லதாகிறது, நாட்டு சக்கரை நிறைய எடுத்துக்கிறோம். பட் இஸ் இட் குட் ஆர் இஸ் இட் சேம் as ஒயிட் சுகர்? இதுக்கும் அதுக்கும் சுகரே எடுத்துக்கோ. இல்லம்மா, இப்பதானமா இந்த சுகர் கட்டு அதெல்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி நாட்டு சர்க்கரையிலுமே, அதாவது பாத்தீங்கன்னா ஒயிட் சுகரோட நாட்டு சர்க்கரையில உங்களுக்கு இன்னும் தான் இனிப்பு ஜாஸ்தி. அதுக்கு பதிலா இப்ப வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்குமா. ஸ்டீவியான்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, பிளான் பேஸ்ட். அதாவது அந்த இலையில இருந்து சுகர் எடுப்பாங்க. ஓகே. ரொம்ப ஹை அன்கன்ட்ரோலபிள் சுகர் இருக்கு, டயபெட்டிக்கா இருக்காங்க. அதாவது இப்போ 400 எல்லாம் டச் ஆகுது பாத்தீங்களா, HbA1c எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் 10 மேல இருக்குன்னா அவங்களுக்குதான் நாங்க சுகர் கட் பண்ண சொல்றோம். இல்ல எனக்கு டயபெட்டிக் இல்ல டயபெட்டிக் இருந்தாலும் அண்டர் கண்ட்ரோல் இருக்குன்னா 2 cups ஆஃப் காஃபி ஆர் டீ, இல்ல வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 4 ஸ்பூனுக்கு மேல சுகர் போகல அப்படின்னா இட்ஸ் குவைட் ஓகே வித் தட் மேம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஒன் மோர் क्वेश्चन மேம். இந்த நட்ஸ், இந்த பாதாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஆக்சுவலி ஐ எம் ஆக்சுவலி 40 பிளஸ் தான் நான் வந்து கேட்கறது. ஸோ எனக்கு எல்லாம் வந்து should I soak it and take, or is it which is better, soak இல்லாம ராவாவே நான் எடுத்துக்கலாமா? Both the ways it has its benefits, ma'am. Sometimes and the skin they will get that irritation. Okay. The acid reflex nala we are asking them to soak and take, and denture issues irukradunala. But at your age you can take it raw also is okay. Soaked is also fine, ma'am. Oh, okay, ma'am. Okay, okay. Thank you, ma'am. Thank you. Okay. Doctor, இன்னொரு question. இப்போ I'm nearing 40 actually. இப்போ நான் மத்தியானம் சாப்பிட்டேனா or around ஒரு 1 o'clock 1:30 சாப்பிட்டேனா within half an hour அந்த சுகர் ஸ்பைக் ஆகி அப்படி ஒரு தூக்கம் வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் அந்த ஒரு பவர் நேப் எடுக்கலைன்னா எதுவுமே அந்த டே ஃபுல்லா மிசரபிளா இருக்கு. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அண்ட் இந்த ரைஸ் வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலா மில்லட்ஸா மாத்தினா பெட்டரா இருக்குமா, இல்ல இது எப்படி இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது இந்த சிச்சுவேஷன்ல? Okay, it's quite happen with 80 to 90% of South Indians, ma'am. அது men women ரெண்டு பேருக்குமே இந்த கான்செப்ட் இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லஞ்ச் வந்து ஃபுல்லா சாப்பிடாம you have to split your lunch and eat. அதாவது ஃபுல் ஸ்ட்ரெச்சா சாம்பார், பொரியல், ரசம், கர்டுன்னு கம்ப்ளீட்டா சாப்பிடுறதுக்கு பதிலா ஹாஃப் வே, அதாவது ஸ்டமக் வந்து ஹாஃப் பசியில இருக்கும் போதே you should get up. அப்புறமா ஒரு 1.5 hours கழிச்சு மறுபடியும் you should have another like curd rice with some vegetables. அந்த மாதிரி ரெண்டு லஞ்ச், ப்ரீ லஞ்ச் அண்ட் போஸ்ட் லஞ்ச் மாதிரி you have to split and eat. இல்லைன்னா கண்டிப்பா இட்ஸ் கால்ட் ஃபுட் கோமான்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே வேற எந்த பக்கம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடிடும், எதுவுமே பண்ண முடியாது உங்களால. யூ கேன் ஸ்பிளிட் அண்ட் ஈட். அப்படி இல்லைன்னா ரைஸை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ப்ரௌன் ரைஸ், ஸ்மால் மில்லட்ஸ் மாதிரி, சப்போஸ் அன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங் டே இருந்தது அப்படின்னா யூ ஸ்விட்ச் ஓவர் டு ப்ரௌன் ரைஸ் ஆர் ஸ்மால் மில்லட் ரைசஸ் மாதிரி வரகரிசி, இந்த குதிரைவாளி, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரைஸா வச்சுக்கோங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், மோர் அந்த மாதிரி வயிறுல சாப்பிட்டு ஃபில் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. Yeah, excuse me, I just want to interrupt. If you eat complete full எடை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டீங்கன்னா you can't come out of this. டாக்டர், இங்க அவங்க கேட்ட क्वेश्चनக்கு நாங்க வந்து because எங்க ஹஸ்பண்ட் ராஜமுடி ரெட் ரைஸ்னு ஒன்னு லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு 1.5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். Okay. He's a high diabetic. So as per doctor advice that ராஜமுடி ரெட் ரைஸ் வந்து அந்த low glycemic index அது. Yes, yes. He doesn't take white rice almost 1.5 years to 2 years nearing. Okay, so I think அவங்க கூட சொல்லலாம் ராஜமுடி ரெட் ரைஸ் கூட you can try madam instead of white rice. Yes, very good actually. You can try even கருப்பு. But you have to soak it and cook it. Yes. Actually you have to soak it and cook it. Time அதிகமாகும், but for directly you can pressure it. Directly you can pressure it, but you have to soak it. Clear ஆச்சா உங்களுக்கு? Yeah,
ஸோ டாக்டர் நான் கனடால இருக்கேன். ஓகேயா? ஸோ இங்க வந்து எப்படின்னா, நான் என்னால நெறைய சாப்பிடவும் முடியறதில்ல ஆக்சுவலி. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனஃப் சன்லைட் ஆல்சோ. ஓகே. அதனாலேயே வந்து ஐ எம் நாட் ஈட்டிங் எனஃப் ஆக்சுவலி இன் தி நூன். அப்போ நீங்க சொல்ற மாரி ரொம்ப லிமிட்டடா தான் சாப்பிடுறேன். ஆனாலுமே ஐ ஹேவ் திஸ் ட்ரபிள். ஓகே. லிமிட்டடா தான் சாப்பிடுறீங்க. நெறைய உங்களால ஓகே. தென் யூ செக் யுவர் ஹீமோகுளோபின் அண்ட் விட்டமின் டி. ஓகே. In case For if sure. you're anemic, you will automatically end up with after any food you will go and sleep. விட்டமின் டி இருந்தாலும் இந்த ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்கும். சப்போஸ் அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க இப்ப எடுக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபுட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த டெஃபிஷியன்சி எல்லாமே இருக்கு அண்ட் ஐம் ஆல்சோ டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். அதுதான். ஆனா இந்த டெஸ்பைட் எவ்ரிதிங் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பீரியன்சிங் திஸ். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம புரோட்டீன் சோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்றோம் இல்லையா? இந்த சத்து மாவா இருக்கட்டும், பயரா இருக்கட்டும், நம்ம ரொம்ப ரிச் சோர்ஸ் நினைக்கிறது எல்லாமே இங்க இல்லைங்கிறாங்க. தேர் சேயிங் தீஸ் ஆர் நாட் அட் ஆல் க்ளோஸ் டு குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இங்க வந்து கிரீக் யோகர்ட் எடுங்க, டேக் புரோட்டீன் பவுடர், யூனோ இங்க வந்து சிலதெல்லாம் வந்து புரோட்டீன் சோர்ஸ்க்குனே தேர் செப்பரேட்லி லைக் தேர் பிராண்டட் அஸ் குட் புரோட்டீன் சோர்ஸ். And Greek yogurt is definitely considered the best. Definitely you can take Greek yogurt. But you are a vegetarian or a non-vegetarian? I'm a vegetarian. So நம்ம Soya எங்களுக்கு chunks வந்து and soya chunks, ராஜ்மாலாம் கிடைக்குதா உங்களுக்கு? Yeah, கிடைக்குது. Okay. And black bean is also a very good source. Yeah. Even green peas கிடைச்சதுன்னா அந்த மட்டன் கிடைச்சதுனாலும் பண்ணலாம் நீங்க. I mean you can take that. Okay. But Okay. even not even eggs you will eat? No eggs. Okay. Then நீங்க லைக் நல்ல பிராண்ட் புரோட்டீன் பவுடர். See generally இந்த புரோட்டீன் பவுடருமே ஒரு ஸ்கேம் தான் மேம். ஓகே, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் நான். ஏன்னா they will say but even though see எவ்வளவு பேர் புரோட்டீன் பவுடர் எடுக்கிறாங்க, nobody they are still with the complaints of fatigueness. They don't even develop muscles also. So I generally don't prefer இது புரோட்டீன்ஸ்க்கு வந்து பவுடர் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி கொண்டு போக சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா பட் நீங்க நார்மலா சாப்பிடறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே. இப்ப ராஜ்மானா நம்ம சும்மா ஒரு 2 ஸ்கூப் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் நீங்க எடுத்தாதான் லைக் செப்பரேட்டா நீங்க சுண்டல் மாதிரி அதை வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் தட் டெய்லி புரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குமே. கண்டிப்பா. அண்ட் இப்போ நான் வந்து ரீசெண்டா இங்க வந்து என்ன எம்பசைஸ் பண்றாங்கன்னா, நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் செஞ்சாலும் லைக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஃபார் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள். லைக் ஒரு 35 ஆயிடுச்சு 40 ஆயிடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதோட இம்பார்ட்டன்ஸ வந்து ரொம்பவே எம்பசைஸ் பண்றாங்க. சோ நம்ம ஊர்ல வந்து இது இன்னும் பிக்கப் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். 100% ஆகல. See awareness வருது. Only thing is they feel like why I have to spend money தான் பிரச்சனை. எல்லாருக்குமே ஆசைதான் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும்னு. பட் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா we are pensioners, இல்லைன்னா இதுக்காக என் பையன்கிட்ட கேட்கணும். ஈவன் ஒர்க்கிங் விமனே இருந்தாலுமே இது இந்த நம்ம பட்ஜெட் டு பி ஹானஸ்ட் இஸ் தேர் இன் சென்னை. நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நிறையவே கம்மிங் அவுட் வித் குட் திங், ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய லான்ச் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பீப்புள் ஆடியன்ஸோடைய லெவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. இஃப் தே ஆர் மேக்கிங் இட் அஸ் ஃப்ரீ ஆஃபர்ஸ் அப்படின்னா அந்த டைம்க்கு மட்டும் வந்துட்டு போயிடுறது. So probably because of the economic and the financial restraintsனாலதான் they couldn't able to. But ஆனா there is a valid point. ஏன்னா they need power strength, strength training வேணும், resistant training வேணும். அப்பதான் they can survive. The healthy aging வந்து complete ஆகுமே actually. In fact, strength training will actually help in reducing the risk of fall. Fall also. Yes. Fall is the major. If you think you have to prevent the fall, அப்படின்னா strength and the quadriceps training வந்து ரொம்பவே முக்கியம் rehabilitation sequenceல. Of course, இது ஒரு important point. I just wanted to. Definitely. Thanks for sharing. Good stuff. Thank you, madam. Thank you. Thank you, doctor. Thank you for your valuable. And one more thing I would like to ask. See, you say protein and all you have to take. Okay. We have been following the nutrition diet for my husband. In fact, even I am also taking. I don't prepare especially any food because whatever I cook for him, I also take. So in fact, I have lost some weight also. See, now ஒரு question கேக்குறேன். See, actually I checked with the other doctor also. இந்த protein எல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் இந்த diabetic, இந்த senior citizens கெல்லாம் 60+ the other thing எல்லாம் எதுவும் increase ஆகாது இல்லையா?
See, எனக்கு கிட்னில வந்து அந்த புரோட்டீன் ஆல்புமின் லெவல் அதெல்லாம், பட் these are all good proteins I heard. That's why கொஞ்சம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா because too much protein, fiber, dietary இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, அதனால புரோட்டீன் ஹை ஆயிட போகுதுன்னு பயப்படுறீங்களா மேம்? அதனால கேக்குறேன். பட் of course we have been checking the levels, it is quite good, no problem. பட் நான் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது ஒண்ணு அதனால எங்களுக்கு ஒண்ணு பாதிப்பு வராதான் நான் கேக்குறேன். ஒரு இல்ல மேம், அதோட சிம்டமே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராத்தி யூரின் ஒன்னு ஸ்டார்ட் ஆகும் மேம். புரோட்டீன் அதிகமா இருக்கு பாடியில அப்படின்னா, சோ யூரின் போயிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணும்போது கூட டிடர்ஜென்ட் போட்ட மாதிரி ஃப்ராத்தியா இருக்கும், புரோட்டீன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா. சோ அப்படியே ஒண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது அப்நார்மல் ஸ்வெல்லிங்ஸ் வந்துரும் ஆங்கிள் ஏரியால, ஈவன் வாட்டர் டிராப்லெட்ஸே வெளியில வர மாதிரி இருக்கும். சோ இந்த புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். பட் அது ரொம்ப ரேர் சினாரியோ. இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, நிறைய நான்வெஜ் ஓவர் புரோட்டீன்ஸ் போகும்போது அப்படி இருக்கும். பட் நம்மளோட வெஜிடேரியன் சோர்சஸ்ல அவ்வளவு ஹை ஆகாது மேம், அதுதான் ப்ராப்ளமே. எங்க ஹஸ்பண்ட் வந்து இஸ் டேக்கிங் புரோட்டீன் பவுடர் எவ்ரிடே ஈவினிங் as per 6 o'clock எடுக்கறாரு. என்ஷூர் எடுக்கறாங்க. இல்ல ஃப்ரெசுபின் எடுக்கறாரு. Okay. In case if he doesn't have any frothy urine or edema in his ankle, then you can proceed with that one. So far so good by God's grace. That's I would like to know to clear my doubts I asked. Yeah. Thank you. Thank you. I don't know the session is going to end or not. See, இப்போ diabetic இருக்குமோ இல்லையோ, we have been eating the Asia side, we have been eating white rice right from that day childhood. So over a period of age ஒரு 40-50 plus இப்போ எல்லாருக்கும் இப்போ health consciousness வந்துருக்கு. Even I have seen youngsters, they are avoiding white rice whether they are diabetic or not. ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்ல, எதுவும் அட்லீஸ்ட் அந்த ஏஜுக்காவது கொஞ்சம் சாப்பிடணும். That's what my advice. அதுவும் சாப்பிடுறது இல்ல, ஒயிட் ரைஸும் சாப்பிடல, எவ்ரிபடி ஸ்விட்சிங் ஓவர் டு மில்லட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கா. மேபி டியூ டு த லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம். இப்ப என்னோட கொஸ்டின் என்ன, இப்ப நாங்கெல்லாம் we are taking little white rice. Now what is your advice? White rice totally stop பண்ணமா? Though we are not diabetic, கொஞ்சம் சாப்பிடலாமா? Because white rice வந்து எதுவுமே காம்பன்சேட் பண்ண முடியாது. We are South Indians. நம்ம ஜியோகிராபிக்கல், நம்ம பாடி என்விரான்மெண்ட், நம்ம ஜீன் எல்லாமே ஒயிட் ரைஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோமே. White rice is not an enemy now. தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா என்ன ரைஸ் சாப்பிட்டாலும் எனக்கு I tend to eat, I mean tempt ஆயிடுது. white rice சாப்பிட்டாலும் நீங்க டெம்ப்ட் ஆச்சுனா கூட you just go ahead, enjoy your food ma'am. அதான் கேக்குறேன். அதனால வந்து வராத டயபெட்டிக்ஸ் எல்லாம் வருமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு டவுட் வருது. நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா கண்டிப்பா வந்துரும் டயபெட்டிக். அதான் கேக்குறேன். That's right. You enjoy thoroughly. அதுவே ஒரு செரோட்டோனின்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் மேம். Don't take too much of tension. அதான் சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாமே செட். இப்ப நம்ம பேசுறது கூட ஃபார் ஜெனரல் we are discussing மேம். ஸ்பெசிபிக் ஓரியன்டா போகும்போது நீங்க தாராளமா சாப்பிடலாம். Since you are not diabetic, you just go ahead. But if you take a lot of negative thoughts, your body will turn soon to diabetic. ஏன்னா it's a lifestyle disorder. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்து இப்போ நான் டயபெட்டிக்கும் சாப்பிடுறோம். ஆனா பட் டெஃபினட்டா ஏஜ் ஆக நம்ம குவாண்டிட்டி குறைஞ்சிரும். மேம் டு பி ஹானஸ்ட், இப்போ நம்ம எல்லாரும் இந்த HbA1c ஒன்னு பாக்குறோம் இல்லையா, சுகர் 3 மாசம் ஆவரேஜ் சுகர். அது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்வீங்க, 5.5 தான் நார்மல்னு சொல்லுவீங்க. In case if you are above 60, we are saying 7 is normal மேம். WHO டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதை யாருமே சர்க்குலேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ 7 நார்மல்னு சொல்லும் போது நீங்க திருப்பி டவுன் கொண்டு வரீங்க, நிறைய இன்சுலினை போட்டு மாத்திரையை சாப்பிட்டு 5.5 கொண்டு வந்தீங்கன்னா you will end up with low sugar ல மேம். ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஹைப்போகிளைசிமிக் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதாவது சுகர் ஹையான கூட தப்பிச்சிடலாம், லோவா போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர், கொலாப்ஸ் ஆயிடுவாங்க எப்ப வேணாலும் கிளைண்ட். சோ இந்த மாதிரி அதனால டோன்ட் டேக் திஸ் ரொம்பலாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை மேம். நம்ம பாடியே நமக்கு சொல்லும், ஜஸ்ட் லிசன் டு இட், அவ்வளவுதான். அதான் கேட்டேன். ஏன்னா நம்ம அப்கோர்ஸ் ஏஜ் ஆன அப்புறம் நம்மளோட குவான்டிட்டியும் கம்மி ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. 30-40 சாப்பிட்ட மாதிரி 60 பிளஸ்ல கண்டிப்பா சாப்பிட முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் டெஃபினட்டா ரைஸ் குவான்டிட்டி கம்மி ஆயிடும். அதுதான் கேக்குறேன். சோ கொஞ்சம் சாப்பிடலாம் இல்லையா அந்த சீரியஸ். நீங்க பயப்படாம இன்னில அந்த பயத்தை அப்படியே தூக்கி மூட்டை. ஏன்னா சில பேர் சொல்றாங்க ரைஸ் சாப்பிட்டா ஐயோ ரொம்பவே, யார கேளுங்க ரைஸ் சாப்பிட்டா இட் இஸ் ஓப்பனா அவங்களுக்கு சாப்பிடுறாங்களோ இல்லையோ ரைஸ் சாப்பிட்டா எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும், கொலஸ்ட்ரால்ல இருந்து சுகர்ல இருந்து எல்லாம். அதனாலதான் நான் ஜெனரல் நல்லதுதான், கொலஸ்ட்ரால் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் மேம். அப்பதான் ஹார்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகும், பிரெயின் நல்லா வேலை செய்யும். அதுக்குதான் மாத்திரை கொடுத்துறாங்களா டாக்டர்? நீங்க சொல்லுங்க, நாங்க ஒரு நேச்சுரோபதி டாக்டர் மீட் பண்ணோம். She saying that we are South Indians, we are born to eat only rice அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அந்த ரைஸே கட் பண்ணீங்கன்னா சோகமே ஆயிடுது. You can eat them, you can eat. Yeah, thank you so much. Thank you. வேற யாருக்காவது ஏதாவது questions இருக்கா? Is anybody waiting to ask any questions? இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிடுறது எல்லாம் குறைச்சிக்கோங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து
ஸ்வீட்ஸ் எல்லாம் நார்மலா நம்ம சாப்பிடலாம் இல்லைங்களா? அதான் மேம், லைக் டெய்லி ஸ்வீட் சாப்பிட முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ கேன் ஹேவ் யுவர் ஸ்வீட். இல்ல எப்படி சொல்றீங்க? வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரொம்ப ஹை ஒயிட் சுகர் அவங்க சாதாரணமா கேசரி, பாயசம் அதெல்லாம் வாரத்துல ஒரு நாள் அப்படி அது சாப்பிடலாம் மேம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்சைட்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ட்ரைங் டு நேச்சுரலி நம்ம உடம்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் டாக்டர் பேசினதுலேயே பாதி டாக்ஸன்ஸ் போயிடுச்சு ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் any consultations with Dr. Abhirami has always been like this. I think it's finally the faith and the cheer and the positivity that cures abindra mari. That's the vibe that she tries to bring into all of us. Thank you doctor for your time and for investing so much of energy in all of this. Thanks a lot. Thank you. I also felt so good ma'am. ஏன்னா see நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணிடுறோம். பட் கிளைண்டோட டவுட்ஸ் அவங்க ஏன்னா நமக்கு தெரியாதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு questions also very நிறைய விஷயங்கள் question and answer sessions I like the questions the way they asked. So ஆடியன்ஸுக்கும் நம்ம யூசுவலா இந்த அவேர்னஸ் செஷன்ஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்னன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரெகுலர் இதுல வந்து நம்மளோட கன்சல்டேஷனுக்கு நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த டைம் பவுண்ட். அப்ப அந்த டைம்ல நான் டயபெட்டிஸ்க்காக போறேன், நான் அந்த டைம்ல ஹைப்பர் டென்ஷனுக்காக போறேன், படபடப்பு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. அங்க இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இதை நான் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்றதால நம்ம ஹெல்த் பத்தின ஒரு அவேர்னஸே நமக்கு இருக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் இஸ் வை we keep these sessions. உங்களோட சர்க்கிள்லயும் நிறைய பேருக்கு இந்த செஷன்ஸ் பத்தின அவேர்னஸ் சொல்லுங்க. பிகாஸ் nothing like preventive health. True. Nothing like preventive health. Yes. பண்றதை விட ஆக்ட் பண்றது வந்து டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம பாடியை நம்ம வாட்ச் பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது. புரோட்டீனை பத்தி டாக்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, அதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள். தேங்க்யூ everyone. Thank you so much டாக்டர். Thank you ma'am. Thank you so much. Good night everyone. Bye. Thank you so much.